ஏய் உட்கார் 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 உட்கார். ஸ்கூலுக்கு போக மாட்டியா? எப்ப போவ? ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஹாய் மக்களே, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே, அதனால நாங்க 2 பேர் தான் வந்துட்டு பாய்ஸ் ஹோம் அலோன். இன்னைக்கு நாங்க என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பேச்சுலர் ரூம்ல இருக்கும்போது இன்ஸ்டன்டா நூடுல்ஸ் மாதிரி சமைக்கிற ஒரே ஒரு சாம்பார் சாதம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எதுவும் பெரிய வேலைலாம் கிடையாது. டக்கு டக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்து கடாபிடான்னு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வெங்காயத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிட்டு ஒரு 3 பூண்டு, அவ்வளவுதான். இதை ஷேவ்னு சாப்பிட்டுடுவான்றதுனால வந்துட்டு இது ரொம்ப ஈஸியான டாஸ்க். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. ஓகே, அரிசி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எடுத்து அது கூடயே வந்துட்டு பருப்பையும் போட்டு கழுவிடணும். நீங்க வீட்டுல பண்ற மாதிரி ப்ராப்பராலாம் பண்ணா பேச்சுலர் ரூம்ல வேலைக்கு ஆகாது. டக்கு டக்குன்னு பண்ணுன்றதுனால வந்துட்டு இப்படிதான் பண்ண முடியும். ஓகே, அவ்வளவுதான் இதோட இன்கிரீடியன்ஸ். அடுத்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டவ்ல வந்துட்டு அடுப்புக்கு பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுப்போம். அந்த பாயா இருக்கணும்டா. அப்பயும் அங்க ரிஸ்க் தான் இருந்தாலும். ஓகே, ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். டமால். ஹே, பேச்சுலர் ரூம்ல இந்த தனியா வந்துட்டு பருப்பு வேக வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு காய்கறி வேக வைக்கிறது, பூண்டு எல்லாம் சாப்பிடக்கூடாது. காய்கறி வேக வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரியா? அதனால ஒரு குக்கரை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதுலயே வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு விசில விட்டோம் அப்படின்னா சாம்பார் ரைஸ் ரெடி. டக்குன்னு சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு இருக்கும். இது எதுக்கு எடுத்த? இது வேணாம். ஸோ இப்படி குக்கர் கொதிச்ச உடனே, குக்கர் சூடான உடனே இந்த மாதிரி தட்டெல்லாம் தூக்கி போட்டு விளையாடணும். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. நோ. ஓகே, குக்கர் சூடான உடனே கொஞ்சமா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த பக்கம் இவன் என்ன பண்றான் அப்படின்றதையும் நோட் பண்ணிட்டு, கீழே போறியா? ஹாலில் போய் விளையாடுறியா? இங்க இருக்கியா? ஹாலுக்கு போறியா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. என்ன என்ன என்னது? இங்க உட்காந்துக்க. அப்ப மமம் செய்யறல பாரு. இங்க பாரு மமம், பாரு எப்படி செய்யணும். மமம் எப்படி செய்யணும் ஷவி? அப்படி செய்யணுமா? இவனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சமைக்கிறதுன்றது ரிஸ்கான டாஸ்க் தான். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை நான் ஹாலில் விட்டு வந்தாலும் வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்றான். அதனால சைட் பை சைடு இங்கேயே வச்சுக்கிறது தான் சேஃபு. அவர் வந்துட்டு இண்டக்ஷன்லாம் ஆன் பண்றாரு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடான உடனே எங்கடா ஏந்திரிக்கிற? கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பெருசா எதுவும் போட வேணாம். இதெல்லாமே பேச்சுலர் ரூம்ல இருக்காது. இது நம்ம ஏதோ வீட்டுல இருக்கோம் அப்படின்றதுனால வந்துட்டு அட்லீஸ்ட் கடுகு ஜீரகம்லாம் இருக்கு. அங்க இதெல்லாம் எதுவுமே இருக்காது. வெறும் தக்காளி வெங்காயம். அதுவே வந்துட்டு என்னைக்கா போய் பர்ச்சேஸ் பண்ணாதான். இல்லாட்டினா வெறுமனே பருப்பையும் அரிசியும் போட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அது சாம்பார் சாதமா இல்ல கஞ்சியா எதுவுமே தெரியாது. நாங்க மாட்டு போட்டு சாப்பிடுவோம். ஓகே, ஸோ இந்த கடுகுலாம் வெடிச்ச உடனே சவால் இது எல்லாத்தையும் போட்டு ஷேவினை கொஞ்சம் தூரம் வச்சுக்கோங்க. டுபுடு வருவா. ஓகே, இது முடிஞ்ச உடனே இதுல கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ள அது தலைமையிலேயே வந்துட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். என்னப்பா என்ன வேணும்? இது இருக்குது. ஓகே, இது பெருசா வதங்கணும்லாம் இல்லை. ஜஸ்ட் அதோட ரா ஸ்மெல் போடுறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. நான் இவ்வளவு நேரம்லாம் கூட வைக்க மாட்டேன் மக்களே. இது எல்லாத்தையுமே போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இண்டக்ஷன் தான் இருக்கும் பேச்சுலர் ரூம்ல. இண்டக்ஷன் ஆன் பண்ணிட்டு விசில போட்டு நாங்க போயிட்டு மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா?
அது ஒரு 4 விசில் வந்த உடனே வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு எடுத்து பார்த்தா குழன்னு இருக்கும். சிறப்பா சாப்பிடலாம் இல்ல? என்னடா புத்தலாட்டது? ஆமா தானே, இதெல்லாம் வாயில வைக்கலாமா? நீங்க அது என்னது, இது என்னது? மம்மம் மம்மம் எடுத்து போற பாக்ஸ். ஸ்கூலுக்கு போலியா இன்னைக்கு நீ? ஏன் ஏன் ஸ்கூலுக்கு போல? ஏன்பா ஸ்கூலுக்கு போல? ஸ்கூலுக்கு போல ஏன்னு கேளுங்க. ஏன்பா ஸ்கூலுக்கு போல சொல்லு. நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? ஸ்கூலுக்கு போக மாட்டியா? நீ எப்ப போவ? அம்மா வருவாங்களா? அம்மா வந்ததுக்கு அப்புறம் போவியா? சரி, என்னைக்கு ஸ்கூல் உனக்கு? மண்டேவா டியூஸ்டேவா? டியூஸ்டேவா? மண்டே லீவா? போ. ஏன் மண்டே லீவு? டியூஸ்டே தெரியுது, மண்டே ஏன் லீவு? ஓகே மக்களே, ஸோ அரைக்குறையா கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வதங்கிடுச்சு, இந்த ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பருப்பும் அரிசியும், அதை எடுத்து இதுல போட வேண்டிய வேலை தான். என்னதுப்பா, என்னது இது? வாட் இஸ் திஸ்? இது சமைச்சு சாப்பிடலாமா நம்ம 2 பேரும்? ஓகே, ஸோ ஆல்ரெடி சிம்ல தான் இருக்கு. இதை இதுல போட்டாச்சு. ஸோ அரிசி போட்ட கையோட வந்துட்டு இதுல ஆக்சுவலா தண்ணி ஊற்றணும். அதுக்குள்ள ஷர்வி நின்றுட்டு இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். இவனை இப்படி உட்கார வச்சுட்டு நீ உட்காந்துக்கோ சிக்கி, ஏந்திரிக்க கூடாது சரியா? உட்காரு 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 உட்காரு. என்ன வேணாம் உனக்கு? எதுவுமே நான் தரலையே. ஏய் உட்காரு 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 உட்காரு. ஓகே, ஸோ தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றி உட்காரு. கீழே உட்காந்து சிட் டவுன். ஓகே, தண்ணி ஆக்சுவலா நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் அரிசி அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம குழந்தை தானே சாப்பிட போறோம், அதனால. என்னப்பா, என்ன வேணும்? நான் உட்காரணுமா? பண்ணக்கூடாது. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி பேச்சுலர் ரூம் சமையல் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் மாத்தி தான் போடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முன்னாடி போட்டது மஞ்சத்தூள், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்துக்கலாம். போதும், வேணும்னா நம்ம சாப்பிட்றப்ப போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பச்சை மிளகாலாம் எதுவும் போடல, ஆனால் காரத்துக்காக கொஞ்சமாக, நிறையாலாம் எடுக்கவே இல்லை. இது பாருங்க, இவ்வளோதான் மிளகாத்தூள் போட்டு தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணா, நல்லா ஒரு கலக்கி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்துட்டு குழன்னு சாம்பார் சாதம் தான் அப்படின்றதுனால எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்ம. அதுக்காக இப்படி தூக்கி போடக்கூடாது, பேட் பாய். ஓகே மக்களே, இப்போ கொஞ்சம் ஸ்பீடா வச்சுட்டு இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்துட்டு குக்கர் மூடியை போட்டுடலாம். என்ன பண்றோம் நம்ம? என்னது? என்ன சமைக்கிறோம்? புரியல. சரிப்பா, இங்க பாருப்பா கவு எப்படிப்பா கத்தும்? டைகர், அப்புறம் ஹார்ஸ் அப்படி போகுமா? சரி, எலிஃபென்ட், ஸ்னேக், ஓகே, ஆப்பிள் சொல்லு, பால், கேட், டாக், எலிஃபென்ட், ஓகே முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? டொமேட்டோ, பொட்டேட்டோ, பொட்டேட்டோ,
Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Monday, one, 2 சொல்லு. கீழே போடுற விளையாட்டு இல்ல, 1 2 3 சொல்லணும். 1 அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகே மக்களே, சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம வந்துட்டு இந்த குக்கரை மூடிட்டு இவனையும் மூடிக்கிட்டு கூட்டு போயிடுவோம். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் நம்ம இஷ்டம் தான், எவ்வளவு வேணா விடலாம். ஓகே, விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு காட்டுறேன். கேட்டுக்கோங்க டிப்ஸ். இது என்னது? ஓகே ஓகே, ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்றதை காட்டுறோம். பை பாய். ஸோ மக்களே, நம்மளோட சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரியாக தான் வந்திருக்கு. இதை கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷவனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே மசிச்சிக்கலாம். குழஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மசிச்சு அவனை கொடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மிஸ்டர் சிக்கி வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.